அன்பானவர்களே, இறைவன் குர்ஆனில் சொல்லியிருக்கிற வசனத்தை அது எல்லாராலும் புரிய முடியாது. புரிஞ்சவங்க சொன்னா விளக்கும். அதான் சொல்லுறாதான். நான் எளிமையை படிச்சிருக்கிறது உண்மைதான். ஆய்வு செய்கிற இமாம்களுக்கு எளிது. அவர்கள் ஆய்வு செய்து விளக்கு சொல்லுவாங்கல்ல மக்களுக்கு, அப்போ மக்களுக்கு விளங்குவது எளிது. விளக்கினால் விளங்குவதற்கு எளிது. ஏன்னா உலகத்துல சில கலைகள் இருக்குது, சில சாஸ்திரங்கள்லாம், தக்க சாஸ்திரங்கள்லாம் அது விளக்குனாலும் வளங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் குர்ஆன் விளக்குனாலும் வளங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நம்ம ஒரு வசனம் இருந்தா என்ன கருத்துல அல்லாஹ் சொல்றான் அதை பார்க்கணுங்க. ஒரு ஆளு திருட போனா, ஒரே கடையிலே திருடலாம். ஒரு கடையில போறதில்லை, அந்த ஒரு கடையிலே போய் திருடிட்டான். பல நாள் திருட ஒரு நாள் அவப்படுவான். அவப்பட்டுட்டான். குற்றவாளி கொண்டு நிறுத்தியாச்சு. நீதிபதி கேட்டார், ஏப்பா இத்தனை தடவை திருடுனேன், சரிதான், ஏன் ஒரே கடையிலே போய் திருடுனீங்க, என்ன காரணம்? அதுக்கு அவங்க, நான் நிஜமா நான் முதல் தடவை அந்த கடைக்கு போனேன், இருக்கிற ஜாமான்களை எடுத்துட்டு வெளியே வந்தேன், வாசலை எழுதிருந்துச்சு, நன்றி மீண்டும் வருவேன், அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அங்கேயே போனேன் அப்படின்னு. நன்றி மீண்டும் வருவேன் எழுதப்பட்டதும் உண்மைதான். அது வந்து திருட்டு போய் எழுதி வச்சாங்க, வாடிக்கையாளர்கள் எழுதி வச்சாங்க, வந்து மாட்டுவாங்க கடையில், அதுக்கு எழுதி வச்சாங்க. எழுதப்பட்டது உண்மை, இப்ப புரிஞ்சது தப்பு. இப்படிதான் குர்ஆன் வசனம் இருக்குது. அது எப்படி விளங்கணுமோ விளங்க. சரி, குர்ஆன் இருக்குதுல, ஏன் இமாம்கள் ரொம்ப லேஸ் அப்படியா பார்க்க அல்ல. ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் குர்ஆன் சொல்றான். ஹஜ்ஜுடைய மாதங்கள் குறிப்பிட்ட மாதங்கள், அறியப்பட்ட மாதங்கள். நமக்கு என்ன தெரியும்? ஹஜ்ஜுடைய மாதங்கிறது ஷவ்வால் மாதம், துல்காஜா மாதம், துல்ஹஜ்ஜில 10 நாள் இருக்குது. ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு 7ஆம் வெற்றிதான் ஷவ்வால் வந்த பிறகு தான் தீன் முடியும் ஹஜ்ஜுடைய மாதம். இது தெரிஞ்சதானே? இப்போ குர்ஆன் ஹதீஸ் போதும் அப்படின்றவரை கூப்பிட்டேன், இங்க வாங்க, எல்லா குறிப்பிட்ட மாதங்கள்னு சொல்லிவிட்டான். ஹஜ்ஜுடைய மாதம் என்னன்னு குர்ஆன்ல சொல்லல, குறிப்பிட்ட மாதம் சொல்லியிருக்கான். அவர் இந்த குர்ஆன் போதும் தெரியும், குர்ஆன்ல எழுதிட்டாங்க அந்த மாதம் என்னன்னு சொல்ல இல்ல. ஹதீஸ் சரியான ஹதீஸ் எழுதிட்டாங்க, சரியான ஹதீஸ் இருந்து ஹஜ்ஜுடைய மாதம் இதுதான். பதில் போங்க, நாங்களும் மதம் விட்டு விட்டு வந்துடுறோம், தெரியல, சொல்ல முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் சொல்ல முடியாது. அதை சஹாபிகளை பின்பற்றினாதான் முடியும். இதெல்லாம் சஹாபிகள் சொன்ன விளக்கங்கள். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த குடும்பம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சும்மா வாதத்துக்கு சொல்றது குர்ஆன் போது அதான் தெரியல. இப்போ புரியுதா? இப்படித்தான் ஒவ்வொன்றும். இன்னொரு பாருங்க, இன்னொரு ஹதீஸ் இருக்குது. இது வெளிப்படையில கேட்டோம். உதாரணம் சொன்னாங்கல்ல, நேரடியாக உட்காந்து உதாரணம் பண்ற அப்போ குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப லேசுனாங்கல்ல, அவங்கள்ட்ட யாரு இந்த சாமானிய ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நேரம் உட்காந்து புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு. அப்படி ஒரு ஹதீஸ். அஸ்ர் தொழுகை யார் விட்டாங்களோ அவங்களுடைய வணக்கமெல்லாம் அழிஞ்சு போகுது இருக்கு, புகாரில் இருக்கு. இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. எங்க இமாம்களுடைய உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க. இமாம்கள் தேவையில்லை, நாங்களும் ஒப்புக்கொள்றோம் சொல்லுங்க. கடைசியில கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது தானே, சொன்னா இமாம்கள் சொல்ற விளக்கம் சொல்லுங்க. இல்லடா கடைசி என்ன செஞ்சாங்க, அதான் அல்லா கொடுத்தானே. இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இமாம்கள் வேண்டாம் என்றால் இறைவன் கொடுக்கிற தண்டனை இந்த உலகத்தில் அதுதான். ஹதீஸை மறுக்கிற மிகப்பெரிய குற்றத்தை செய்ய வைத்து விடுவான். ஏன்னா இமாம்களை வேணான்னு சொன்னாங்க, இமாம்களை அவமரியாதை செஞ்சாங்க. அரங்கத்துல வாதத்தை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும், இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். ஆனா ஒப்புக்கொள்ள இந்த ஹதீஸை நான் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா சரி. இதுல என்ன புரியுது? குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் படிச்சு விட முடியாதுங்க. இமாம்கள் தான் நமக்கு விளக்கி சொல்லி ஆகணும். அவங்க விளக்கத்திற்காக நினைக்கணும். நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ மதம் விட்டா குர்ஆன் ஹதீஸ் அங்கே வச்சு விட்டு இமாம்கள் பின்பற்றோம் நினைச்சிடாதீங்க. மதம் விட்டால குர்ஆன் ஹதீஸ் விளக்கம் கேட்கலாம், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றோம். வேறு மதம் சொல்லிவிடுவோம். எந்த இமாமுடைய விளக்கத்துக்காக நடக்கணும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு நம்ம அப்படி செய்யணும். அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்வோம். இன்னொரு கேள்வி வைப்பாங்க, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நபி ஷாஃபிக்கு வேலை, ஹனஃபிக்கு வேலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷாஃபி மதம் இருந்ததா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹனஃபி மதம் இருந்ததா?
இப்படி கேட்டோம்னா கேள்வி சரியான கேள்வியா இருக்குதா சில பேர் நினைக்கிறது. நல்ல கேள்விகள் கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் பதிலே தேவையில்லை. திருப்பி ஒரு கேள்வி வேண்டாம், அதோட முடிஞ்சு இந்த வரன்னு போனவங்க. ஏன்னா அவங்களாம் பல ஜமாத்து பேர்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த ஜமாத்து இருந்துச்சா, இந்த ஜமாத்து இருந்துச்சா, சி ஜமாத்து இருந்துச்சா, டி ஜமாத்து இருந்தா இந்த வரலான்னு போயிட்டா. ஏன்னா அப்படிதான் அங்கேயும் இருக்குது. அவங்க இங்க மட்டும் ஷாபி அனுப்பியான்னு கேட்டா இப்படி கேள்வி வைக்க கூடாது. ஏன்னா ஷாபிமா அனுப்பிமாவெல்லாம் பின்னால் வந்தவங்க. ஏன் ஷாபிமா அனுமதி கூட இப்படி விளக்கம் நாம கேட்டு நடக்கிறோம்னு சொல்லணும், அவ்வளவுதான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபா பெருமக்கள் மதம் இருந்தது. சில சஹாபா என்ன செய்வாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வந்து மார்க்க விளக்கம் எடுக்குவாங்க ஆயிஷா மதம். இன்னும் சில சஹாபா பெருமக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து விளக்கம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நடப்பாங்க இப்னு அப்பாஸ் மதம். இன்னும் சில சஹாபா பெருமக்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. அவங்க சொன்னா நடந்தாங்க இப்னு மஸ்ஊத் மதம். விளக்கங்கள் தானே எல்லா சாமியாரும் தாங்களே கலந்துனாங்களா? தெரிஞ்சு சாமியாரும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு சரி அது இருக்கிறது சஹாபா பெருமக்கள் காலத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதம் இருந்ததா அப்படி கேள்வி இருந்தது. என்ன கேள்வி புரியல சொல்லுங்க. ஒன்னா ஷாபி இமாமுக்கு பிறகுதான் மதம் ஷாபி மதம் போகிறோம், ஹனபி இமாமுக்கு பிறகுதான் அனுபவம் போகிறோம். ஸல்லல்லாஹு காலத்துல மதம் பிரிஞ்சா இருந்துச்சு. எல்லாமே மதம் என்ன விளக்கம் சொன்னோம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் யார் தர்றாங்களோ அவங்களுடைய மதம் சொன்னோமா? சரி இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க யமன் நாட்டுக்கு. தனது கவர்னராக போகும்போது கேட்டாங்க, நீங்க போறீங்க மக்கள் ஏதாவது பிரச்சனை வைப்பாங்க, எப்படி திருப்பணும்? அவங்க சொன்னாங்க நபி கிட்டாப் இல்ல அந்த வேதத்தை கொண்டு திருப்பணும். அதுல உங்களுக்கு கிடைக்காவிட்டா அதுல இல்லையானு சொல்லல, ஏன் குணத்தை எல்லாம் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கலன்னு என்ன செய்வீங்க? சுன்னத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் ஹதீஸை கொண்டு திருப்பணும். அதுல உங்களுக்கு கிடைக்காவிட்டா அதுல இல்லையானு சொல்லல, உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்காது. அப்படிதான் திராயி என் ஆய்வை கொண்டு நான் திருப்ப மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சை தட்டி கொடுத்து அல்லாஹ்வை போட்டார்கள். இப்படிப்பட்ட தூதர் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறாங்க. திருநீர் பதிவு செய்யப்பட்டார்கள். சரிங்க போயிட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் யமன் நாட்டுக்கு போயிட்டாங்க. யமன் நாட்டு மக்கள்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்க பிரச்சனை வந்தா எங்க போய் கேட்டாங்க? எங்க போய் கேட்டாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இல்ல யமன் நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மதீனா வர வேண்டியது, சலதான கேட்க வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, அப்படியா? எல்லாத்தையும் மதீனாவுக்கு மதீனா வந்து போக முடியுமா? தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, செலவு பிரச்சனை, வியாபாரம், திருமணம், இந்த சட்டங்களை எல்லாம் மக்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு தெரியல. வாங்க மதீனா போவோம் கேட்டு வருவோம், இப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு முடியுமா? அவங்க போனாங்க யமன் நாட்டு மக்கள் போகலங்க. முஆத் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் வருவாங்க. சட்டை இப்படி படிச்சு என்ன சட்டம் வாழ்ந்து சொல்லுவாங்க. அதுவும் கூட நடந்தாங்க. அப்ப யமன் நாட்டு மக்கள் எந்த மதம்ல இருந்தாங்க? வாழ்ந்து மதம்ல இருந்தாங்க. ஏன் மாதிரி வளர்க்க போனா யமன் நாட்டு மக்கள் வாழ் மதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதம் இருந்தது. என்ன மதம் இருந்தது? அப்படியே சொல்லுவோம். எல்லா சாப்பிடும் இல்ல முஆத் மதம். யமன் நாட்டு மக்களும் வாழ் மதம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகள் தான் ஸல்லல்லாஹு வந்து கேட்டு கேட்டு நடப்பாங்க. யமன் நாட்டு முஸ்லிம்கள் எப்படி வர முடியும் மதீனாவுக்கு? வரலையே, இப்படி வர முடியாது தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான இமாம் கேள்வியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை கேள்வி போயிட்டு வர முடியுமா? அவங்க ஒரு நபருக்கு நியமிச்சு என்ன வச்சுக்கிறாங்க, நீங்க அவனுமே முறையிலன்னா அவங்க சொல்லுவாங்க. அதான் முஆத் ரலியல்லாஹு அப்படிதான் அனுப்பி வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்படி கேட்டு பதில் சொன்னாங்கிறது ஒரு உதாரணமே சொன்ன புகாரிலே இருக்குது. ஒருவர் வந்தார் மாட்டார், ஒரு சட்டம் கேட்கிறாரு. ஒருவர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறாங்க. எப்படி அவர் விட்டு போன சொத்தை பங்கு வச்சு கொடுக்கணும். நான் சொன்னாங்க இருக்கிற மொத்த சொத்தையும் ரெண்டா பிரிங்க, பாதி மகளுக்கு இன்னொரு பாதி சகோதரிக்கு. புகாரில் பதிவு செய்யப்பட்டாங்க. மற்றவர் குர்ஆன்ல என்ன ஆதாரம் கேட்டாரா? அந்த சாமி சொல்றாங்க, சட்டத்தை தான் சொல்றாங்க. இவங்களுக்கு அவங்க விட்டார்ல. அப்ப யமன் நாட்டு மக்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மதவர்கள் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதம் இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு அதிகாரத்தையும் வாழ்றது நம்ம கொடுக்குறாங்க மக்களுக்கு. நீங்க வாழ்ந்துருவாங்க, அதான் போகும்போது சொல்லி அனுப்புறாங்க எப்படி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு இருந்தும் கூட அது நம்ம புரியாம இருந்தா என்னங்க அப்படின்னா அணுகின்ற முறைகளை சரியாகிட்ட பிரச்சனை கிடையாது. அதான் ஒரு சப்ஜெக்டே அதான் எதை எப்படி அணுகிறது. ஒரு எக்ஸாம் நடந்த பிறகு ஒரு பையன் 99 மார்க் எடுத்தான், இன்னொரு பையன் 20 மார்க் எடுத்தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 99 மார்க் எடுத்தாங்க அவன் அழுது விட்டான். 20 மார்க் எடுத்தவன் ரொம்ப சந்தோஷம் ஆடுறான், ஓடுறான், துள்ளி குதிக்கிறான். ஒரு ஆள் பார்க்குறாரு, என்னடா இது வித்தியாசமா இருக்குது. 99 எடுத்தவன் அழுகுறான், 20 எடுத்தவன் கூட சந்தோஷமா. கேட்டேன், 99 மார்க் எடுத்தவன், நீதான் 99 எடுத்துதியப்பா, ஏன் அழுகுற? அவங்கெல்லாம் என்னுடைய இலக்கு 100 மார்க்கு போச்சு, தாங்க முடியும், அதான் அழுகு. 20 எடுத்தவன் போய் நீ பாஸ் மார்க் கூட எடுக்கலையே, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? அவன் சொன்னா, நான் எழுதின எழுத்துக்கு 5 மார்க்கு கூட கிடைக்கான்னு நினைச்சேன், 20 கிடைச்சு போச்சு, சந்தோஷம் தாங்க முடியல, அதனாலதான் நான் துள்ளி குதிக்கிறேன். 99 எடுத்தவன் அழுகிறான், 20 எடுத்தவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய அணுகுமுறைகள். ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரி, மதுரை நம்ம சில சட்டங்கள் இமாம் சொல்லியிருக்காங்க, மதம் வேண்டாம் என்பது ஒரு மாற்றமானது. அதாவது குர்ஆனை தொடுவது, அதை வச்சுக்கிறது. குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாது, ஒது இல்லாமல் ஓதணும். ஆனால் குளிப்பு கடமையானவங்க குர்ஆனை தொடவும் கூடாது, போதவும் கூடாது. சட்டம் நம்மளுக்கு தெரிஞ்ச சட்டம் தான். ஏன் இந்த சட்டம் மாம்பழம் சொன்னாங்க? நான் எப்போ சொல்லியிருக்கிறேன், மாம்பழம் ஒரு சட்டம் சொன்னாலே ஹதீஸின் அடிப்படையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யமுஸ்ஸல் குர்ஆனை இல்லா தாஹிரும், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொட வேண்டும். வாத்தாவோட பத்தி செய்யப்பட்டது, தானகுட்டத்தை பத்தி செய்யப்பட்டது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம்கள் சொல்றாங்க. சரி, மாதவிடாய் பெண்கள் ஓதலாமா? ஓதக்கூடாது, தொடக்கூடாது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா தக்ரவுல் ஹைரு வலல் ஜுனூபு ஷைஅன் மினல் குர்ஆன். மாதவிலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமீதில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம மதுஹபுக்குறோம், மதுஹபுக்கு சட்டம் இருக்கிறாங்க, ஹதீஸ்ல ஆதாரம் சொல்லிருக்கோம். ஆனா ஹதீஸை பின்பற்றுவோம், மூச்சுக்கு முன்னோர் தடவை சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சட்டம் கேட்க, குளிப்பு கடமை இருந்தால் குர்ஆனை தொடலாங்க, குர்ஆனை ஓதலாங்க. மாதவிடாய் நிலை பெண்கள் அவங்களும் ஓதலாங்க, அவங்களும் தொடலாங்க. என்னது இது? குர்ஆனுக்கும் மற்ற புத்தகங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? மற்ற புத்தகங்களாக இருந்தா ஒது நம்மளும் தொடலாம், குளிப்பு கடமை இருந்தாலும் படிக்கலாங்க. அதே சட்டம் தான் குர்ஆனுங்க. மனிதர்கள் எழுதிய புத்தகத்துக்கும் இரவுல வேதத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்லை என்று சொல்லுறாங்க மதம் வேணாங்கிறவங்க. எவ்வளவு ஒரு ஆபத்து ஈமானுக்கு. நாம சொல்றோம் வித்தியாசம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் வேறு, மனிதன் எழுதிய புத்தகம் வேறு. அங்கே அல்லாஹ்வுடைய வேதத்தை தொடுவதற்கு சுத்தம் தேவை, ஓதுவதற்கும் சுத்தம் தேவை. இதை நாம உருவாக்கணும். நாம சொன்னா அது நீங்களே உருவாக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஹதீஸில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓதக்கூடாது. மாதவிலக்குள்ள நிலையிலேயே பெண்கள் ஓதக்கூடாது. ஆனா இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க ஓதலாம். அப்படின்னா யாருக்கு எதிரான கருத்து இது? நமக்கு எதிரான கருத்தா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான கருத்து அல்லவா இது? குளிப்பு கடமையானவர்கள் ஓத வேண்டாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல ஓது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது என்றால் இவர்கள் யாருக்கு எதிராக போர்த்தெடுக்கிறார்கள்? நமக்கு எதிராகவா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர்த்தெடுக்கிறார்கள். இப்போ புரியுதா? இமாம்களை எல்லாமே பின்பற்ற குர்ஆனுக்கு உண்டான கண்ணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி தான். குர்ஆன் மற்ற புத்தகம் மாதிரி தான். அப்படியா? ஏன் ஸல்லல்லாஹு பலவீனமான ஹதீஸ் இதெல்லாம் இருக்குது, பலவீனம் அப்படி ஒரு கருத்தை ஒன்று வைக்கிறது. சரி, பலவீனம் பலவீனம் யார் சொன்னது? ஹதீஸ்கள் இமாம்கள் தானே. ஹதீஸ்கள் இமாம்கள் பலவீனம் ஹதீஸ் என்ன சட்டம் சொல்லி இருக்கிறாங்க, அதை கேட்கணும்ல. யஜூஸுல் அமலு பில் ஹதீஸில் வஹீபி, சட்டம் வஹதீஸ்கள் ஹதீஸ்கள் இமாம்கள் பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் அமல் செய்வது கூடும் சொல்லியிருக்காங்கல்ல. எந்த இமாம்கள் பலவீனமான ஹதீஸ் இருந்தாங்களோ அந்த இமாம்கள் தான் பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பலவீனம் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிடுவோம், அதுக்கு தீர்வு சொன்னாலும் அதை எடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன? ஏன் ரெண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் குறை பண்ணி குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் குறை சொல்லுவாங்க, குறை சொல்றது குறை சொல்லணும், நல்ல விஷயங்களும் குறை சொல்லக்கூடாது. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, இந்த குயிலை பார்த்து, குயில் நல்லா பூ அழகான குரல் வளம் இருக்குது குயிலுக்கு, அதனால ஆனால் கருப்பாக தான் இருக்கும். இவர் சொல்றாரு குயிலை பார்த்து, நீ மட்டும் கருப்பா இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருக்க. கடலை பார்த்து சொன்னாரு, ஒரு சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, நேரம் எங்கேயே இருக்க. அந்த ரெண்டு இவரை பார்த்து சொல்லிச்சு, நீ இப்படி ஒவ்வொன்றா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிய, இது மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்க, நீ நேரம் எங்கே இருப்ப. குறை சொல்றதுல சில பேர் காலத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, உடனே செய்யக்கூடாது. அது இமாம்கள் விஷயத்துல சஹாபிகளுக்கு விளங்கவில்லை, எவ்வளவு புரிஞ்சிச்சு. சொல்றது வெட்கமா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் மண்டியிட்ட சஹாபிகளுக்கு புரியாத மாற்றம் எங்களுக்கு புரிந்திருக்கிறது என்றால் இது ஒன்றே போதும், அவர்களை விட்டும் இந்த சமூகம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதூரமான ஆய்வுகள் தேவையில்லை, ரிசர்ச்செல்லாம் தேவையில்லை. சஹாபிகளுக்கு புரியாத எங்களுக்கு சொல்றாங்க, வேணாம் பார்த்து கூட ஓடி இருந்தேன். தராவை ரமலான் மாதத்தை தராவை தொழுகிறோம், 20 ரக்காத் தொழுகிறோம். ஏன் 20 ரக்காத் தொழுகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கல்ல, அவங்களே தொழுதாங்கல்ல. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் பில் வித்ர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹகியிலே, தபரானியிலே, இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் தொழுகிறோம். இது பலவீனம். பலவீனத்துக்கு இமாம்கள் வழக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அமல் செய்யறாண்டு எந்த இமாம்கள் தரம் பிரிச்சாங்களோ அவங்க சொல்லிட்டாங்கல்ல. பாருங்க, நல்ல அமல்கள் செய்கின்ற வாழ்வு நசீபு நம் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. காரணம் என்ன? இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்ததா? நமக்கு எண்ணம் இருந்தது என்பதை விட இந்த எண்ணத்தை இறைவன் நம்முடைய கல்விலே போட்டார். அல்ல எப்படி வேணாலும் திருப்புவாங்க, நம்ம சிந்தனை நடக்கிறது இல்லை. மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரின்னா குஃபர்ல இருக்குதான். ஏன் அவன்கிட்ட மைண்ட் இல்லையா? மைண்ட் இருக்க போய் தானே ஐஏஎஸ் அதிகாரி அவன் தான், ஐபிஎஸ் அதிகாரி அவன் தான். சிதாயத்துங்கிறது இறைவன் கையில் இருக்க போடணும். எல்லாம் நம்மளுடைய கல்வியில் போடாம பாருங்க. இந்த ஒண்ணுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. நீங்க கால இறைவனுக்கு சுக்குர் செஞ்சாலும் ஈடாகாது. எதமாக இருந்தாலும் புரிய வேண்டிய முறைப்படி புரியும். ஒரு வசனமா எதற்கு சொல்லப்பட்டது என்று பாருங்க. இந்த வீட்டினுடைய கேட்டுகள்லாம் எழுதி போட்டுருப்பாங்க, இங்க பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் அப்படின்னு போட்டுருக்கு. அந்த வழியா போறவங்க தெரியுது. ஒரு நாள் பார்த்தாரு, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். மூடிதானே இருக்குது, யோசா தான் இருக்குது. மூடிய கதவை மூடி மேடியா இருந்து வச்சாங்க. அப்படின்னு ரெண்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தார், அந்த வீட்டுக்கு போறது, கதவை திறந்தார், மரம் மூடினார். ஓ, வீட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு எழுதப்பட்டது, ரோட்டில் போறவங்களுக்கு அதை மூடிதான் இருக்குது. எழுதப்பட்டது, ஆனால் எதற்கு எழுதப்பட்டது? வசனம் இறங்கியது, எதற்கு வசனம் இறங்கியது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள், எந்த கட்டத்தில் சொன்னார்கள்? இப்படி யோசித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்காக செலவழித்து உண்ணாமல் உறங்காமல் கட்டுஞ்சாமல் அப்படி தியாகம் செய்து சட்டங்களை தந்திருக்கிறார்கள் இமாம்கள். ஆகவேதான் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்தான், சும்மா வந்துடல. அந்த இமாம்களை பின்பற்றுவோம், வறுமையில் வெற்றி பெறுவோம். எல்லாம் இடம் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.